ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக 2-3 வாட்டி கேக் செஞ்சப்போ ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதே மாதிரி இந்த வாட்டியும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி கேஸ் ப்ராப்ளமாக கொஞ்சம் போயிட்டுருக்கா அப்படிங்கிறனால நான் விறகடுப்பில் தான் கேக் செஞ்சுருந்தேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, அதனால் நான் கையிலே தான் பீட் பண்ணேன். அப்படி பீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக முட்டையோட ஒயிட்டை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா முட்டையோட எல்லோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். வீடியோ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ஒயிட்டை பீட் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் நல்லா ஃப்ளஃபியாக மேலே எந்திரிச்சு வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணேன். பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அதுக்கப்புறமா முட்டையோட மஞ்சக்கருவை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு தேவையான அளவு ஆயில் அண்ட் பட்டர் ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக ஆயிலில் கூட பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக பட்டரில் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் சூடாக ஆட் பண்ண வேணாம், ஆறினதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2.5 கப் மைதா மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணேன். இதை சலிச்சு தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், அந்த ஸ்வீட்டை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. கொக்கோ பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, இல்லைனா கொக்கோ பவுடரை ஆட் பண்ணாமல் கூட பண்ணிக்கலாம். இது பிடிக்கிறவங்கிறவங்க ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெனிலா கேக் மாதிரி வந்துடும். சாக்லேட் ஆட் பண்ணும்போது சாக்லேட் கேக்காக மாறிடும். மாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்டு அந்த மெத்தடில் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் கட்டி இல்லாமல், அதுக்கு தான் நம்ம சலித்து ஆட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக கட்டி வராது. வெனிலா எசன்ஸ் நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ப்ரீ ஹீட் பண்ணுறக்காக நான் அடுப்பையும் பற்ற வச்சுக்கிட்டேன். பாத்திரத்துக்கு அடியில் நான் உப்பை ஆட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண பேட்டரை பட்டர் ஷீட் தடவின பாத்திரத்தில் ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டேன். 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே கேக் ரெடி ஆயிரும். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே ஓரியோ பிஸ்கெட் வச்சுருக்கேன். ஆனால் கேக்கை ஆற விட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். நாங்கள் அவசரம் தாங்காமல் கட் பண்ணிட்டோம். இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.